ஓம். நாம் இப்பொழுது பிரகதாரண்ய உபனிஷத்தின் சாந்தி பாடத்தை பார்க்கப் போகிறோம். ஒவ்வொரு உபனிஷத்திற்கும் ஒரு சாந்தி பாடம் இருக்கும். அந்த சாந்தி பாடம் அந்த உபனிஷத் எந்த வேதத்தின் சாகையை சார்ந்தது என்பதை பொறுத்து அமையும். இது சுக்ல யஜுர்வேதத்திலே இருக்கக்கூடிய ஒரு உபனிஷத்தாக இருப்பதனால் இதனுடைய சாந்தி பாடம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் என்று இருக்கிறது. இந்த மந்திரம் மிக சிறிய மந்திரம், மிகவும் பொருள் பொதிந்த மந்திரம். ஒட்டுமொத்த வேதாந்தமே இந்த ஒரு மந்திரத்தில் அடங்கிவிடுகிறது. தயானந்த சரஸ்வதி சொல்லுவார், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாஸ்திரங்களும் அழிந்து போனாலும், வேதமெல்லாம் மறந்து போனாலும், அத்வைத வேதாந்தத்தை சொல்லிக் கொடுக்க யாருமே இல்லாமல் போனாலும், இந்த ஒரு மந்திரம் இருந்து விட்டால் போதும், மறுபடியும் வேதம், வேதாந்தம், அத்வைத வேதாந்தம் கொண்டு வந்து மீட்டெடுக்க முடியும் என்று சொல்கிறார். இந்த ஒரு மந்திரத்திலேயே ஒட்டுமொத்த வேதத்தின் சாராம்சமும் அடங்கியிருக்கிறது. இதுவே மோட்சம், இதுவே உண்மை தத்துவம், இதுவே ஞானம். அப்படி என்ன இதில் அவ்வளோ சிறப்பு இருக்குது என்று பார்த்தோம்னா, இந்த மந்திரத்தை நாம் படிப்போம். ஓம் பூர்ணம் அதஹ பூர்ணம் இதம். பூர்ணம் என்றால் முழுமை, அத என்றால் அது, அதுவும் முழுமை. பூர்ணம் இதம், இதம் என்றால் இது, தமிழில் இது, இதுவும் முழுமை. பூர்ணாத் பூர்ணம் உதச்சியதே, பூர்ணம் உதச்சியதேன்னு வரணும், மா போட்டிருக்கு. பூர்ணத்திலிருந்து, முழுமையிலிருந்து இன்னொரு முழுமை தோன்றியது என்று சொல்லப்படுது. பூர்ணத்திலிருந்து இன்னொரு முழுமை, இன்னொரு சொல்லலை, பூர்ணம் ஒன்று தோன்றியது. அப்போ ரெண்டு பூர்ணம் இருக்கிறது. அதுவும் பூர்ணம், இதுவும் பூர்ணம். இங்கே ரெண்டு பூர்ணம் எப்படி வந்தது? ஒரு பூர்ணத்திலிருந்து தான் இந்த பூர்ணமும் வந்தது அப்படின்னு சொல்லுது. பூர்ணத்திலிருந்து பூர்ணம் தோன்றிய பிறகும் கூட பூர்ணசிய பூர்ணம் ஆதாய, அந்த முழுமையிலிருந்து இன்னொரு முழுமை தோன்றிய பிறகும் கூட பூர்ணம் ஏவ அவசிஷ்யதே, முழுமைத்தான் எஞ்சியிருக்கிறது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு முழுமை, அந்த முழுமையிலிருந்து இன்னொரு முழுமையை பெயர்த்து எடுத்துட்டாங்க. எடுத்த உடனே அதுவும் முழுசாக இருக்குதான். அப்போது இதுலேருந்து எடுத்துட்டோம்னா இது குறைஞ்சி போச்சோ அப்படின்னா இல்லை, இதுவும் முழுசாக இருக்குதான். முழுசுலேருந்து இன்னொரு முழுசு எடுத்த பிறகு கூட ரெண்டும் முழுசாக தான் இருக்குது. இந்த எடுக்கப்பட்டதும் கூட முழுசாகவே இருக்கிறது. அங்கே ஒரு முழுசு தான் இருக்குதுங்கிறாங்க. என்னடா அது? அப்போ ரெண்டு வருதுங்கிறீங்க, முதல்லேருந்து ரெண்டாவது வந்ததுங்கிறீங்க. ஒன்றுத்துலேருந்து கொஞ்சம் பிச்சு எடுத்தோம்னு சொன்னால் அது கொஞ்சம் குறைஞ்சி தானே போகணும். இதுவும் முழுசுங்கிறீங்க, அதுவும் முழுசுங்கிறீங்க, அது எப்படி அப்படின்னு கேட்குறீங்க. இது பெரிய வேதாந்தமா? ஒரு ரிடில் மாலை இருக்குது, ஒரு புதிர், ஒரு விடுகதை. எதை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு இப்போ கேள்வி வருது. இப்போ பூரணம் என்பதையும் அதக இதம் என்பதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். இங்கே தான் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் இந்த மந்திரத்தினுடைய உட்பொருளை நாம் வெகு சீக்கிரத்தில் புரிஞ்சுக்கலாம். முதல்ல அத இதம் என்பதை பார்ப்போம். இங்கே அத என்கிற சொல் இருக்கிறது, இதம் என்பது இருக்கிறது. அத என்றால் அது, இதம் என்றால் இது. நல்லா புரியுது சார், அது புரியுது. அதுன்னு எதை சொல்லுவீங்க, இதுன்னு எதை சொல்லுவீங்க? அது பாருங்கள், அந்த பூசணிக்காய் அதுன்னு சொல்லுவேன், இங்கே இருக்கிற பூசணிக்காவை இதுன்னு சொல்லுவேன். ஓ, கிட்டக்கிறத வச்சு சொல்கிறீங்களா? ஒருவேளை அவன் இவன் என்றால் என்ன சொல்வீங்க? அதான் சார், அங்கே இருக்கிற அவன் ராமன்,
இங்கே இருக்கிறவன் லக்ஷ்மணன் அப்படின்னு. இங்கே அந்த பூசணிக்காய் இந்த பூசணிக்காயோ அல்லது அங்கே இருக்கின்ற ராமனையோ இங்கே இருக்கின்ற லக்ஷ்மணனையோ அங்கே சொல்லப்படவில்லை. இங்கே சொல்லப்படுவது அது என்ற சொல்லால் பரமாத்மா சொல்லப்படுகிறது, இது என்ற சொல்லால் ஜீவாத்மா சொல்லப்படுகிறது. அப்படியா? அப்படி ஒன்றும் அங்கே சொல்லலையே அப்படி. அப்படி சொன்னாதான் இந்த மந்திரத்துக்கு பொருள் இருக்கிறது. ஏன்னா பிரச்சனையே இங்கே தான் இருக்கிறது. என்ன பிரச்சனை சார்? ரெண்டு இருக்கிற பிரச்சனை தான் எல்லாருக்கும் வாழ்க்கையில் இருக்குது. ரெண்டு இருந்தால் பிரச்சனை என்ன சார்? சரி, ஒன்றே ஒன்று இருந்தால் பிரச்சனை இருக்குமா? அதை சொல்லு முதல்ல. ஒன்றே ஒன்று இருந்தால் பிரச்சனை கிடையாது சார். அதாவது உலகத்தில் ஒரே ஒரு பூமி, அதில் ஒரே ஒரு மனிதன், ஒரு பிரச்சனையும் இல்லையே. அங்கே இருக்கிற செடி கொடி மரங்கள்லாம் அவனுக்கு தான். இன்னொரு மனிதன் வந்துட்டான்னா பிரச்சனை சார். அப்போது ஒன்று தான் இருக்கணும். ஒன்று தான் பிரச்சனையற்றது, பயமற்றது, கவலையற்றது. பயம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லும் பொழுது, பயம் எதிலிருந்து வரும்? தன்கிட்டேருந்து வராது, இன்னொன்று இருந்தால் தான் வரும். தன்னை பார்த்து யாராவது பயந்துடுவானா? கண்ணாடியில் பார்த்து தன்னையே பார்த்து பயந்துடுவானா? ஒரு வேளை அவனுக்கு யாராவது மேக்கப் போட்டு பிசாசு மாதிரி ஆக்கி வச்சுருந்தானா, அவன் தூங்கி எழுதும்போது கண்ணாடி முன்னாடி பார்க்கும் பொழுது வேறு எதையோ பார்க்குறேன்னு தான் சொல்லுவான். அப்போ ரெண்டாவது பார்த்து தான் பயப்படுறான், தன்னை பார்த்து அவன் பயப்படலை. உடனடியாக அந்த மேக்கப்பை கலைச்ச பிறகு அவன் பயத்தை நீக்கி விடுகிறான். யாருமே தன்னை பார்த்து பயப்படுவதில்லை. பயம் எப்பொழுதுமே இரண்டாவதிலிருந்து வருகிறது. துவைதம் பய ஹேது என்று சொல்கிறார்கள். சரி, இந்த பயத்துக்கும் அவனுக்கும் இவனுக்கும் அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய அனைத்து பிரச்சனைகளுமே பயம்தான். என்ன பயம்? செத்துருவோமோன்னு பயம், வயசாயிடுவோமோன்னு பயம், நோய் வந்துடுமோன்னு பயம், பணம் போயிடுமோன்னு பயம், உறவுகள் கைவிட்டு போயிடுமோன்னு பயம், நிலம் அழிஞ்சிடுமோன்னு பயம். எல்லாமே பயத்துக்காகத்தான் பாதுகாப்பை தேடுகிறான். அந்த பாதுகாப்பு அவன் தேடுவதற்கு காரணமே எல்லாருக்கும் பயம் இருக்கிறது. யாரெல்லாம் பொருள் சேர்க்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் பாதுகாப்பு பயம் இருக்கிறது. யாருக்கு தான் பயம் இல்லை சார் அப்படின்னு நீ கேட்குறீங்க. கடவுளுக்கு பயமே கிடையாது சார். கடவுள் முதல்ல இருக்கிறாருன்னு எனக்கு யாருக்கு தெரியும்? அப்படி அதை தான் தெரிஞ்சுக்க போகிறேன். இப்போ பயம்தான் உனக்கு சம்சாரம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை போராட்டம் என்று நீ புரிந்து கொள். அது இன்னும் உண்மை சார். எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் பயப்படுறாங்க. நான் பயமில்லாதவன்னு சொல்கிறவன் கூட பாதுகாப்பு வைத்து கொண்டு தான் சொல்கிறான். அவனுக்கு உற்றார் இருக்கிறாங்க, பாதுகாப்பு இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, அதனால் எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். யாருமே எதுவும் இல்லாமல் பயம் இல்லாமல் இருந்ததில்லை. ரெண்டாவது ஒன்றிலிருந்து தான் பயம் வருகிறது. அந்த ரெண்டாவது ஒன்றை பயமற்றதாக ஆக்கிக்கொள்ள பார்க்குறான். ரெண்டாவது ஒன்று இருக்குது, அது பயமில்லாததாக மாற்றிக்கணும்னு சொன்னால் அது என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுறான். ரெண்டாவது ஒரு பொருள் மனைவியோ மக்களோ இருந்தால் அவங்களை என்னென்ன பண்ணால் நம்ம பயத்தை கொடுக்க மாட்டாங்கங்கிற வரையில் அவங்களை வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறான். எல்லா விதத்திலும் பயமே மனிதனுக்கு ஆதாரமான உணர்வாக இருக்கிறது. சரி, இப்பொழுது பயத்திற்கு காரணம் ரெண்டாவதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ரெண்டாவது எதுவாக இருக்க முடியும்? நான், உலகம். இந்த உலகம்தான் எனக்கு வேறானது. இந்த உலகம் நான் என்றனால உலகம் மிக பெரிதாக இருக்கிறது, அளவற்றதாக இருக்கிறது, சக்தி வாய்ந்ததாக இருக்குது. ஒரு மின்னல் அடிச்சதுன்னா நான் எங்கேயோ போயிட்டேன், ஒரு இடி விழுந்ததுன்னா முடிஞ்சு போச்சு, சுனாமி வந்தால் நான் காலி. இப்படி இந்த பூமி என்னை விட பல மடங்கு பெருசாக இருக்குது. ஆனால் நான் ரொம்ப சிறியவனாக இருக்கிறேன். இதம் என்கின்ற இந்த உலகம் என்னை விட பெருசு. அத என்று சொல்லக்கூடிய நான் மிக சிறியது. நீங்கள் எப்படி மாற்றி கூட சொல்லிடலாம். இவன் சிறியவன், அவன் பெரியவன், அது பெரியது, இது சிறியது. இந்த உடம்பு சிறியது, இந்த உலகம் பெரியது. இந்த உடம்பில் இருக்கின்ற நான் என்கின்ற இவன் சிறியவன், இந்த உலகத்தை படைத்த இறைவன் பெரியவன். எப்பொழுது இந்த இறைவன் உனக்கு வேறு இரண்டாமன் வந்துட்டானோ அவனால் பயம் உனக்கு இருக்கும். இறைவன் நம்மை தண்டிச்சிடுவான் அப்படின்னு பயம் இருந்து கொண்டே இருக்கும். எப்படி நீங்கள் பார்த்தாலும்
நான் சொல்ல வந்தது இரண்டாவது பற்றிய பிரச்சனை. இது அது என்பதெல்லாம் பிரச்சனை தான். இதுவும் அல்ல அதுவும் அல்ல, ஒன்றுதான் இருக்கிறது என்றால் பிரச்சனையே இல்லை, பயமில்லை. பயமில்லாத இடத்தில் ஆனந்தம் இருக்கும். அப்போ இந்த மந்திரத்தை நாம் ஒருவன் தெரிந்து கொண்டால் அவன் அளவற்ற ஆனந்தத்தை அடைகிறான். அப்போ இந்த இடத்துல நாம் பேசப்போவது அதக என்பது பரமாத்மா, இறைவன். இதம் என்பது ஜீவாத்மா, தன்னை ஒருவன் குறிப்பிட்டுக் கொள்கிறான். நான் பூர்ணம், இறைவன் பூர்ணம் என்று இந்த மந்திரம் சொல்லுது. இது நாம் ஒத்துக்கொள்ளவே முடியாது. பூர்ணம்னா முதல்ல அதை சொல்லுங்கள். நான் தலை முதல் கால் வரை பூர்ணமாக இருக்கிறேன்னு சொல்கிறேன். இறைவனும் தலை முதல் கால் வரை எல்லாம் உறுப்புகள் இருக்கிறது, அதனால் பூரணமா இல்லை. அப்போது இறைவனும் பூரணம், மனிதனும் பூரணம் என்றால் எதில் அழைப்பில்னு பார்க்கும்போது பூர்ணம் என்பதை சரியாக புரிஞ்சுக்கணும். ஒரு பிரச்சனை முடிச்சிட்டோம். அது என்பது இறைவன், இது என்பது ஒரு ஜீவன், அது நீ. நீயும் பூரணம், இறைவனும் பூரணம் என்று சொல்கிறாங்க. ஆனால் அவனுடைய அனுபவம் சொல்லுது இறைவன் பூரணங்கிறது நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நான் பூரணன்னு சொல்ல முடியாது. மிக சிறியது நான், அவன் பெரியது. அப்போ பூர்ணம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்குவோம். இப்போ பூர்ணம்ங்கிறத நாம் விளங்குவதற்கு பூர்ணத்தை இப்படி விளக்கம் தருவோம். அன்டிவைடட் செகண்ட்லெஸ் ஹோல். அன்டிவைடட் பிளவுபடாத, பிளவுபடாத முழுசாக இருக்குது. ஆனால் இரண்டு ஒன்று இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தோம்னா பிளவுபடாத ஒரு பெரிய தர்பூசணி இருக்குது, அது பூரணம் முழுசு அப்படின்னு சொல்லலாம். இல்லை, இன்னொரு தர்பூசணி வந்ததுன்னா ரெண்டாவது வந்துடும். அப்போ ரெண்டற்றதாக இருந்தால் தான் அது பூரணம்னு சொல்கிறோம். ரெண்டு ஒரே ஒரு தர்பூசணியை ரெண்டாக பிரித்து ரெண்டு காட்டவும் முடியாது. அப்போ அது பூரணமாகாது. அப்போ அது முழுசாக தான் இருக்கணும். ரெண்டாவது தர்பூசணி இருக்கக்கூடாது. சரி, ரெண்டாவது தர்பூசணி இல்லை, மாங்காய் கூட இருக்கக்கூடாது. அது இருந்தால் கூட ரெண்டாவது உடையதாக ஆகிவிடும். முழுமை என்பதை பிளவுபடாத இரண்டற்ற முழுமை, அன்டிவைடட் செகண்ட்லெஸ் ஹோல் என்று சொல்கிறோம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அப்படியானால் அதுவும் பூர்ணம் இதுவும் பூர்ணம்னு மந்திரம் சொன்னதுனால ரெண்டு பூரணம் இருக்கிறதா சொல்லப்படுகிறதே. ரெண்டு பூரணம் இருக்க முடியுமா என்று கேட்டால் இருக்க முடியாது. அது எப்படி இரண்டு பூரணம் அப்போ வந்தது? அப்போ ஏன் இருக்க முடியாதுங்கிறீங்க? அப்போ பெரிய ரெண்டுலாம் இருக்கு. எனக்கு ரெண்டு பூரணம் இருக்க முடியாதுங்கிறத முதல்ல விளக்குங்க. அப்புறம் இந்த பூரணத்தில் அந்த இன்னொரு பூரணம் ரெண்டு வந்ததுன்னு சொல்கிறீங்களே, அதை விளக்குங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். இப்போ அதற்கான ஒரு விளக்கத்தை இப்போ பார்ப்போம். இரண்டற்றது என்றது பார்ப்போம். முழுமை, இரண்டற்றது முழுமை. முதல் ஆர்குமெண்ட், ஒரு பெரிய தர்பூசணி முழுசு, ஆனால் சிறுசாக ஒரு மாங்காயோ ஏதோ ஒன்று இருக்குது, தேங்காய். அப்போ இதுவும் முழு தேங்காய் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு முழுசு இருக்குதுன்னு சொல்லலாமே? சொல்ல முடியாது. ஏனென்றால் இது பெரிய முழுசு, இது சிறிய முழுசு. அப்போது ரெண்டு முழுசு இருக்க முடியாது. ஒன்று பெருசாக இருந்ததுன்னு சொன்னால் அது முழுசுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு சிறுசு ஒன்று இருக்குது. இந்த சிறுசை முழுசுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு பெருசாக ஒன்று பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்குது. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இருப்பதிலேயே முழுமையானது எதுன்னு கேட்டோம்னா அளவற்றதுன்னு சொல்கிறாங்க. அதை இன்ஃபினிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு குறியீடு, இது பேர் இன்ஃபினிட். இன்ஃபினிட்னா அளவற்றது. இப்போது ரெண்டு இன்ஃபினிட் இருக்க முடியாது, ஏன்னா இன்ஃபினிட்டுக்கு பேர் அளவற்றது, அது பேர் முழுமை. ரெண்டு இன்ஃபினிட் இருக்க முடியாதுன்னு சொல்கிறோம். அதாவது ரெண்டு முழுமை இருக்க முடியாது. எப்படி சொல்லுங்கள்? சரி, ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இவங்ககிட்ட ஒரு இன்ஃபினிட் இருக்குது, அவங்ககிட்ட ஒரு இன்ஃபினிட் வச்சுருங்க. அப்போ சொல்லுவான் எனது இன்ஃபினிட் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. அது எப்படின்னு சொல்ல முடியும்? என்கிட்ட ஒன்று இருக்குதே, இதெல்லாம் சேர்ந்தா தானே அளவற்றதாக முடியும். நான் இருக்கிறதுனாலே நீ அளவற்றதுன்னு சொல்ல முடியாதுப்பா. ஒன்று அளவற்றதுன்னு சொன்னால் இங்கே இதுவும் இல்லாததுன்னு ஆகிடும். இப்போ நீ அது மாதிரி சொல்ல முடியாது. ஆமாம், என்கிட்ட இருக்கிறது முழுமை இல்லை, உங்ககிட்ட முழுமை இல்லை. முழுமை ஒன்று தான் இருக்கும்.
இன்ஃபினிட் ஒன்று தான் இருக்கும், அளவற்றது ஒன்று தான் இருக்க முடியும். ரெண்டு இருந்ததுன்னா ஒரு அளவற்றது இன்னொரு அளவற்றதை அளவற்றதாக அளவுடையதாக மாற்றிடும். அதையும் சேர்த்தா தான் அளவற்றதாகும். இவங்கிட்ட ஒரு அளவற்ற ரூபா நோட்டு இருக்குது, இவங்கிட்டையும் அளவற்ற காசு பணம் இருக்கிறது. இது அளவற்றதுன்னு எப்படி சொல்ல முடியும்? நடுவில் இருக்கவன் சொல்லுவான், ரெண்டு பேர் சேர்த்தா தான் அளவற்றதுன்னு சொல்ல முடியும். அப்பவும் கூட இன்னொருத்தன் அளவற்றதுன்னு கொண்டு வந்துட்டான்னா அதையும் சேர்க்க வேண்டியிருக்கும். அப்போ அளவற்றது இன்னொன்று இல்லாமல் இருந்தால்தான் அளவற்றதுன்னு அர்த்தக்கிறோம். சரி, அளவற்றது அளவற்றதுங்கிறீங்களே, அளவுகள்னால் என்ன, அளவற்றது எப்படி இருக்கும்? நம்ம வாழ்க்கையில் அளக்கிறது எல்லாமே 3 விதத்தில் அளக்கிறோம். 1 காலம், 2 இடம், 3 நிறை அல்லது பொருள். இதை வச்சு தான் நம்ம அளக்கிறோம். இப்போ சொல்லுங்கள், அளவற்றது காலத்தாலும் அளவற்றதாக இருக்கணும், இடத்தாலும் அளவற்றதாக இருக்கணும், நிறையாலும் அல்லது பொருளாலும் அளவற்றதாக இருந்தால்தான் அளவற்றது. ஏனால் இது 3ஆல் தான் நம்ம அளவு செய்கிறோம். ஒருவன் சொல்கிறான், ஒரு முழு கார் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறான். அப்படியா, அது அளவற்றதா? முழுசுங்கிறதுனால அளவற்றது தான். அது எப்படி சொல்ல முடியும்? அது காலத்தால் அளவற்றதான்னு கேட்குறான். இல்லை சார், அது ஒரு 15 வருஷம் அதுக்கு லைஃப் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து அதை மறுபடியும் ஏதாவது இன்ஜினை மறுபடியும் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நாள் வச்சுருக்கலாம். எப்படி இருந்தாலும் காலத்தால் அளவுடைய தான். காலத்தால் அளவுடைய தான் சார். இடத்தால் அளவுடையதுன்னா இடத்தாலையும் அளவுடையது தான் சார். 4 பேர் தான் போக முடியும், 5 பேர் போகலாம், 7 பேர் போகலாம், அவ்வளோதான் போக முடியும். இடத்தாலேயும் அது இவ்வளோ தான் இருக்குதுன்னு ஒரு கணக்கு இருக்கிறது. அப்போ அது அளவற்றது ஆகாதே. அப்புறம் நிறை பொருளால் பார்த்தோம்னா அது ஒரு கார் தானே, இன்னொருத்தர் 2 கார் வச்சுருக்கிறானே. அவன் கார் மட்டும் இல்லை, ஒரு ஏரோப்ளைனும் வச்சுருக்கிறான். அதனால் எவன் ஒருவன் எது ஒன்று காலத்தால் அளவற்றதாக இருக்கணும்னா அது எப்படிப்பட்டதாக இருக்கணும்? இடத்தாலும் அளவற்றதாக இருக்கணும், அது ஒரு பொருளாலும் அளவற்றதாக இருக்கணும். நாம் பார்க்கிற அனைத்துமே இதுவும் சரி அதுவும் சரி காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் அளவுடையதாகத்தான் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஜீவன் எடுத்துக்குவோம். காலத்தால் நான் அளவுடையவனான்னு கேட்டால் இத்தனை காலம்தான் வாழ்வேன். இடத்தால் எனக்கு இவ்வளோ தான் சார், 10க்கு 10 ரூம் தான் எனக்கு கொடுக்குறாங்க, நான் படுக்கிறதுக்கு கட்டில் அவ்வளோதான் இருக்குது, என்னை புதைக்கிறதுக்கும் 6 அடி தான் நிலம். பொருளாலும் நான் ஒரு ஆண் என்றால் ஆணாகத்தான் இருக்க முடியும், பொண்ணாக இருக்க முடியாது. ஆணாக இருந்தால் நான் பசுவாக இருக்க முடியாது. அப்போ நான் அளவுடையவனாகத்தான் இருக்கிறான், பொருளாலும் அளவுடையவனாக இருக்கிறேன். அப்போ அளவற்றதுங்கிறது என்னன்னு அர்த்தம்னு பார்த்தோம்னா அது காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் அளவற்றதாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நமக்கு முக்கியமான பிரச்சனை வந்துட்டோம். முழுமையை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம், பூரணம் என்று தெரிஞ்சுக்கிட்டோம். அது எது என்பதும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்முடைய கேள்விக்கு பதில். அது இது. அது என்பது பரமாத்மா, இது என்பது ஜீவாத்மா என்று இப்போ எடுத்துக்கோ. இருப்பது இதுதான் பிரச்சனை. நான் இருக்கிறேன், கடவுள் இருக்கிறார். நான் இருக்கிறேன், உலகம் இருக்குது. நான் இருக்குது, இன்னொரு ஜீவாத்மா இருக்கிறார். இப்போ 3 விதத்துலேயும் நம்ம 2 பார்க்குறோம். ஜீவாத்மா பல, ஜீவ 2 ஜீவன் இருக்குது. நீங்கள் நான் இருக்கிறேன். ஜீவ ஜகத்து அதுவும் வேறு வேறு 2 இருக்குது. ஜீவ ஈஸ்வர இப்படி இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது எப்பவுமே டபுளாக இருக்கிறதுனால இது பேர் துவைதம்னு சொல்கிறோம். 2 இருக்கிறதுனால பயம் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த மந்திரம் என்ன சொல்லுது? 2மே பூர்ணங்குது. ஜீவனும் பூர்ணம், இன்னொரு ஜீவனும் பூர்ணமா? இங்கே வா பூர்ணம் அப்படின்னு கூப்பிடணும். என்ன பூர்ணம் அப்படின்னு அவன் என்ன கேட்பான்? எல்லாமே பூர்ணங்கிறாங்க. சரி, ஜீவனும் பூர்ணம் ஜகத்தும் பூர்ணம்னு எடுத்துக்கலாம்.
இந்த மந்திரத்தில் எடுத்துக்கிட்டு ஜீவனும் பூரணம் ஈஸ்வரனும் பூரணம்னு எடுத்துக்கணும். என்னடா இது, எல்லாம் பூரணம்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எல்லாம் இங்கே பூரணம் தான், பூர்ணம் ஒன்று தான் இருக்கிறது, இரண்டற்றது. அப்போ எப்படிப்பட்டதாக இருக்கும் அது? அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த மந்திரத்தினுடைய ஆதார ஸ்ருதி. ஜீவனும் பூரணம், இன்னொரு ஜீவனும் பூரணம், ஜீவனும் பூரணம், ஜகத்தும் பூரணம், ஜீவனும் பூரணம், ஈஸ்வரனும் பூரணம் என்று நாம் பார்க்குறோம். இப்போ நாம் ஜீவனும் ஈஸ்வரனை மட்டும் பூரணங்கிறாங்களே, அது எப்படி சார் அப்படின்னு கண்டுபிடிப்போம். அப்போது ஜீவனை ஜீவாத்மா என்று எடுத்துக்கொள்வோம், ஈஸ்வரனை பரமாத்மா என்று எடுத்துக்கொள்வோம். இவங்க தான் நான் சொல்லக்கூடிய 2 பேர். இவங்க 2 பேரும் பூரணம் அப்படின்னு நாம் சொல்வதற்கு என்ன அடிப்படையில் தத்துவம் அப்படின்னு பார்ப்போம். அளவுடையது எது, அளவற்றது எது என்று பார்ப்போம். பரமாத்மாவிலிருந்து ஜீவாத்மா கூட பரமாத்மா பூரணமாகவே இருக்கிறது, பரமாத்மாவிலிருந்து வந்த ஜீவாத்மாவும் பூரணமாக இருக்கிறது என்றதான் இப்போ இந்த மந்திரத்தினுடைய விளக்கம். இப்போ இதை புரிந்து கொள்வதற்கு இந்த பரமாத்மா ஜீவாத்மாவை பற்றிய சின்ன விளக்கத்தை நாம் தருவோம். இது ரெண்டுத்திலுமே ஆத்மான்னு ஒன்று இருக்குது. இதில் இதுலேயும் ஆத்மா இருக்கிறது. ரெண்டுமே ஆத்மானா இந்த ஆத்மா தான் அளவற்றது. ஆத்மா அளவற்றது என்று நிரூபிக்கணும். இந்த ஆத்மாவிலிருந்து ஜீவாத்மா வந்தாலும் 2 அளவற்றதாக தான் இருக்க முடியும், ஏன்னா 2 அப்போ 2 இருக்குதே, பரமாத்மா ஜீவாத்மா என்று. இப்போ அந்த 2 பற்றிய பேச்சு. 2மே ஆத்மா தான். இந்த ஆத்மா பரமாத்மா என்று சொல்லப்படுகிறது, இந்த ஆத்மா ஜீவாத்மா என்று சொல்லப்படுகிறது. ஆத்மாவில் என்ன வித்தியாசமும் இல்லை, 2மே சமம்தான். அப்படி சமமாக இருக்கும் பொழுது ஏன் பரமாத்மா ஜீவாத்மான்னு சொல்கிறீங்க, இதுலேருந்து அது வந்ததுன்னு வேறு சொல்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அதை பற்றி நம்ம சொல்வதற்கு இன்னொரு வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த வார்த்தை பேர் உபாதி என்று இப்போ எடுத்துப்போம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த மந்திரம் உங்களுக்கு புரியும். உபாதி என்பது ஒரு பொருளை ஒரு குணமுடையதாக காட்டும், அந்த தர்மம் இல்லாததை அந்த தர்மம் உடையதாக காட்டும். நான் சாதாரண மனுஷன், எனக்கு ஒரு கிரீடம் வச்சுட்டாங்க, மார்பிள் ஆபரணங்கள்லாம் போட்டுட்டாங்க, விலை உயர்ந்த பட்டாடையை போட்டிருக்கிறாங்க, கால்களை அணிகலன்கள் போட்டிருக்கிறாங்க, இடுப்பில் உடைவால் போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் போட்ட உடனே சாதாரண மனிதனாகிய நான் இந்த உபாதிகள் என்று சொல்லக்கூடிய இந்த அலிகளினால் நான் புதிய தர்மத்தை ஏற்றுக்கொள்கிறேன். சாதாரண மனிதன் என்ற தர்மம் போய் இப்பொழுது மகாராஜா சாம்ராட் என்ற ஒரு தர்மம் எனக்கு கிடைக்குது. அந்த தர்மம் எதனால் எனக்கு வந்தது? ஒருவேளை நான் ரோட்டில் அப்படி போனேன்னா எனக்கு புது தர்மம் கொடுத்துருவாங்க. ஏதோ கூத்துலேருந்து வெளியே வந்துட்டான் போல, மேக்கப்போட கலைக்காமல் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது ஒருவேளை ராஜா வராரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலமாக இருந்தால் அவர் ராஜான்னு சொல்லிவிடுவாங்க. இந்த காலமாக இருந்தால் நிச்சயமாக என்னை கோமாளி யாரோ ஒருத்தன் கூத்துப்பற்றையிலேருந்து வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய தர்மம் சாதாரண மனிதன். ஆனால் நான் அணிந்திருக்கின்ற உபாதியினால் நான் திடீரென்று ராஜாவாக மாறிவிட்டேன். நான் இன்னொரு உபாதியை போட்டுக்கிறேன்னு வைங்க. ஒரு தலையில் ஒரு தலப்பா, இடுப்பில் ஒரு அரை வேஷ்டி கோமணம் இதை கட்டிட்டு, தோளில் ஒரு துண்டு போட்டுக்கிட்டு, கையில் ஒரு மம்பட்டி எடுத்துகிட்டு போனேன்னா அந்த உபாதியில் யாராவது தொழிலாளி வந்திருக்கிறார், விவசாயி வந்திருக்கிறார், எதுக்கு டவுனுக்கு வந்துட்டார், ஏதாவது விவசாயிகள் போராட்டத்தில் கலந்துக்கிட்டு வந்துட்டாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. 2மே நான் தான், என்னிடம் எந்தவித வேற்றுமையும் இல்லை. ஆனால் என்னுடைய உபாதிகள் என்று சொல்லக்கூடிய நான் அணிந்திருக்கின்ற உடைகளால் நான் வேறு ஒன்றாக பார்க்கப்படுகிறேன். எனக்கு போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டால் என்னை இன்ஸ்பெக்டர் எல்லாம் சலாம் அடிப்பாங்க. கருப்பு கோட்டு போட்டு வந்தேன்னா ஜட்ஜின்னு சொல்லிவிட்டு நமக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க. வெள்ளை கோட்டு போட்டுட்டு ஸ்டெத்தஸ்கோப்பு உபாதியை போட்டுட்டு வந்துட்டேன்னா டாக்டர்னு சொல்லுவாங்க. இப்படி இந்த உபாதிகளினால் என் மீது இன்னொரு தர்மம் பார்க்கப்படுகிறது. இந்த உபாதிகள் என்னுடைய உண்மையான தர்மத்தை மறைக்கின்றன. உண்மையிலேயே நான் என்னை மறைத்து கொண்டு என் உபாதியை காட்டிக்கொண்டு எல்லாரும் என் உபாதிக்கு தான் மரியாதை கொடுக்குறாங்க அல்லது அவமானப்படுத்துகிறார்கள். என்னை அவமானப்படுத்துவதும் என்னை வெகுமானப்படுத்துவதுமே உபாதியினால்.
ஆனால் நான் இதனால் பாதிக்கப்படாமல் இருக்கேன். உபாதியை நீக்கிட்டேன்னு சொன்னால் எனக்கு எல்லா அவமானங்களும் போச்சு, எல்லா வெகுமானமும் போயிடும். ஒரே நிமிஷத்தில் ராஜா வேடத்தை கலைஞ்ச உடனே சாதாரண ஆள்னு சொல்லிட்டு போவாங்க. எல்லாம் க்யூவில் போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டுவாங்க. ராஜான்ற மரியாதை போய்டும். டாக்டருடைய கழண்ட உடனே வெயிட் பண்ணு சார், டாக்டர் உள்ளே இருக்கிறாரு, பேஷண்ட்டாக ஏதாவது லுக்குன்னு இரும்புறீங்களா அப்படின்னு நம்மளே கேட்பாங்க. இப்போ திடீர்னு நோயாளி ஆகிடும். இப்படி இந்த ஆத்மா என்கின்ற ஒன்று ஒரு பூரணம் ரெண்டு விதமான உபாதிகளினால் ரெண்டாக தெரிகிறது அப்படின்னு பேர். ஒரு ஆத்மா அது பூரணம், இரண்டற்றது. அந்த ஆத்மா காலத்தால் அளவற்றது. அது தோற்றமும் இல்லை, மறையவும் இல்லை, இடத்தால் அளவற்றது. இந்த ஆகாயம் எவ்வளோ பெருசோ அதை விட பெருசு, ஆகாயத்தை உள்ளடக்கியது அது. ஏனென்றால் அது ஆத்மா, ஆகாயத்துக்கு ஆத்மா. அது ஒவ்வொரு பொருளுக்கும் ஆத்மா இருக்கிற மாதிரி ஆகாயத்துக்கே ஆத்மா. அப்போ ஆத்மாவுக்குள்ளே தானே ஆகாயம் இருக்க முடியும். அப்போ ஆகாயத்தை விட ஆத்மா பெருசு. அப்போ காலத்தால் இந்த ஆத்மா அளவற்றது, ஆகாயம் போல் இடத்தாலும் அளவற்றது, பொருளாலும் அளவற்றது. ஏன்னா இன்னொரு ஆத்மா இல்லை. அப்படிப்பட்ட அந்த ஆத்மா அளவற்ற பூரணம் இன்னொன்று பூரணத்தை உண்டாகுது. எப்படின்னா ஒரு உபாதியை களைந்துவிட்டு இன்னொரு உபாதியை எடுத்துக்கொள்கிறது. இருந்தாலும் அதுவும் பூரணம்தான், இதுவும் பூரணம்தான். அது என்ன சார் உபாதி? நீங்கள் இத்தனை மேக்கப் போட்டு உபாதியை மாட்டிக்கிட்டு நீங்கள் டாக்டரு, லாயரு, ஜட்ஜு, அப்புறம் போலீஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? அதே மாதிரி இந்த ஆத்மாவும் ரெண்டு உபாதிகளை போட்டுக்கொள்கிறது. ஒரு உபாதியின் பெயர் மாயா. அது என்ன சார் மாயா? மாயாங்கிறது இந்த ஜகத்தை வெளிப்படுத்தும், மறுபடியும் ஜகத்தை உள்ள மறைச்சும். ஜகத்தை வெளிப்படுத்தும், ஜகத்தை காட்டுக்கு வச்சுக்கிட்டு இருக்கோம், ஜகத்தை மறுபடியும் உள்ள வச்சுக்கோம். ஓ, அந்த மாயா. இந்த மாயாவை எடுத்து அவர் மாட்டிக்கிட்டாருன்னா அந்த ஆத்மாவுக்கு என்ன பேர் சார்? ஈஸ்வரன் பேர். அவர் தான் ஜகத்தை சிருஷ்டி செய்து காப்பாற்றி வைத்து லயம் செய்து கொள்கிறார். ஓ, இந்த உபாதியினால் அந்த ஆத்மா ஈஸ்வரன் என்று பெயர் எடுக்கிறது. ஆமாம் சார். அவர் என்ன பண்ணுறாரு? அதே ஆத்மா இன்னொரு உபாதி எடுத்து மாட்டிக்கிறார். அது என்ன சார்? இந்த அந்த கரணம் அப்படிங்கிற ஒரு உபாதியை மாட்டிக்கிறார் சார். மனசுங்கிறத ஒன்று மாட்டிக்கிறார். மனம்னு மாட்டினோட என்ன ஆச்சு சார்? அவர் மனிதனாக ஜீவனாக இருக்கிறார் சார். ஜீவனாக இருந்தால் என்ன பிரச்சனை சார்? மனசு இருந்தால் என்னென்ன பிரச்சனை உங்களுக்கே தெரியும். அத்தனை பிரச்சனை அவருக்கு இருக்குது. அவர் சிறியவர், வறியவர், எளியவர், அறிவில் குறைந்தவன், ஆற்றலில் குறைந்தவன், பொருளில் குறைந்தவன். அவரோ அறிவில் அளவற்றவர், ஆற்றலில் அளவற்றவர், பொருளில் அளவற்றவர். அது ஒரு உபாதி, இது ஒரு உபாதி. காலம், இடம், பொருள் மூன்றுமே உபாதிகள். அவருக்கு நீண்ட காலம், இவருக்கு குறைந்த காலம். இப்படி தான் உபாதிகள். இந்த உபாதிகளை நீக்கிவிட்டால் அங்கே எஞ்சுவது என்ன? ஒரு ஆத்மா. பூரணம் ஏவ அவசிஷதே. இப்போ இந்த மந்திரத்துக்கு போய் பார்ப்போம். அதுவும் பூரணம், இதுவும் பூரணம். பரமாத்மாவும் பூரணம், ஜீவாத்மாவும் பூரணம். ஓஹோ, பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே. அந்த பரமாத்மாவிலிருந்து இந்த ஜீவாத்மா தோன்றியதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ரெண்டு ஆத்மாவா? இல்லை. ரெண்டு ஆத்மாவாக இருப்பதற்கு காரணம் அதனுடைய உபாதிகள். அதுவும் என்று சொல்லும்போது மாயா உபாதியுடைய ஈஸ்வரன் பரமாத்மா, அல்லது இது என்று சொல்லும்போது அந்த கரணம் என்று சொல்லக்கூடிய சரீரம் என்றக்கூடிய ஒரு உபாதியை மாட்டிக்கொண்டதுனால அது ஜீவன் என்கின்ற ஒன்றாக இருக்கிறது. இரண்டுமே பூரணம். ஒன்று அளவற்ற ஈஸ்வரன் என்று சொன்னோம், இங்கே அளவுடையதுன்னு சொல்கிறோம். ஆனால் உபாதியினால் தான் ரெண்டுமே வேறுபாடு. தவிர அது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆதார பொருள் ஆத்மாவிலே அது அளவற்றது தான், அது பூரணம். அளவற்ற மாயா உபாதியுடைய பூரணத்தில் இருந்து அளவற்ற அந்தக்கரண உபாதியுடைய ஜீவாத்மாவும் வந்திருக்கிறது. அளவுடையதாகவும் அளவற்றதாகவும் தெரிகின்ற ரெண்டு பொருளுக்கு காரணம் இந்த உபாதிகள் மட்டுமே. எப்பொழுது இந்த உபாதிகள் நீக்கிவிட்டோம்னோ அந்த இடத்துல அங்கே இரண்டு இல்லை, ஒரு பூரணம் மட்டுமே அங்கே இருக்கிறது. ஜீவன் என்பதும் ஈஸ்வரன் என்பதும் உபாதிகளுடைய வேற்றுமை தான்.
என்று நம்ம புரிந்து கொள்கிறோம். இது தாங்க இந்த பிரகதாரண்ய உபனிஷத் சாந்தி பாடத்தினுடைய ஆழமான கருத்து. நாம் பிரகதாரண்யத்து உபனிஷத்துக்குள்ளே போகும் பொழுது இந்த ஆத்மாவை பற்றியும் இந்த பரமாத்மாவை பற்றியும் உபாதிகளை பற்றியும் விரிவாக பார்க்க போகிறோம். அதனால் அதிக நேரத்தை இங்கே நாம் செலுத்த வேண்டாம். ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும் இந்த வேதாந்தத்தினுடைய ஒரு நவரத்தனத்தை நம்ம எடுத்து காட்டியிருக்கிறோம். வழக்கமாக அப்படி ஒரு உதாரணம் சொன்னோம். நீங்கள் மனசில் வச்சுக்கிறதுக்காக ஒரு உதாரணத்தை இப்பொழுது சொல்லுகிறேன். ஒரு இருட்டறையிலே கயிறு இருந்து கொண்டிருந்தது. ஆனால் ஒருவன் வெளிச்சம் போடாமல் அந்த கயிறை பார்த்து அது பாம்பாக நினைச்சிட்டான். இந்த பாம்பினால் அந்த கயிறு ரெண்டு பொருளாக தெரிகிறது. அறிவு வந்த பிறகு அது கயிறுன்னு தெரியுது. அறிவில்லாத வரைக்கும் அது பாம்புன்னு தெரியுது. இதுதான் இந்த கதையினுடைய சுருக்கம். கயிறும் பாம்பும் பற்றி பேச போகிறோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருட்டில் இருக்கின்ற கயிறை ஒருவன் தவறுதலாக பாம்பு என்று நினைத்து கொண்டான். இப்போ அந்த பாம்பையும் கயிறையும் பற்றி பேச போகிறோம். கயிறும் முழுமையாக 6 அடி நீளம், கனம் என்னுடைய முழங்கையினுடைய அளவுக்கு கனமாக இருக்குது அந்த கயிறு, தாம்பு கயிறு. பாம்பும் கயிறில் மேல் பார்க்கப்பட்டதுனால அதே 6 அடி இருக்கும். இல்லை, கயிறு எப்படி சுருண்டுருக்குதோ அதே மாதிரி பாம்பும் சுருண்டுருக்கும். தலை அது நீட்டி கயிறுடைய ஒரு முனை மேலே தூக்கிட்டு இருந்ததுன்னா பாம்புடைய தலையை மேலே நோக்கிட்டு இருக்கும். பாம்புடைய தடிமனும் அதே என் கையினுடைய தடிமன் அளவு இருக்கிறது. எந்த விதத்திலும் பார்த்தாலும் கயிறு எப்படி பூரணமாக இருக்கிறதோ அதே போல் பாம்பும் பூரணமாக இருக்கிறது. கயிறிலிருந்து தான் இந்த பாம்பு பார்க்கப்பட்டதால் அதுவும் பூரணம், இதுவும் பூரணம். கயிறும் பூரணம், பாம்பும் பூரணம். கயிறிலிருந்து பாம்பு பூரணமாக வந்த பிறகும் கூட கயிறு சற்றேனும் குறைந்து போகாமல் அப்படியே பூரணமாக இருக்கிறது. ஏன் அப்படி? ஏனென்றால் வெளியே வந்தது கற்பனை, பாம்பு வெறும் கற்பனை. அந்த பரமாத்மா என்கின்ற பிரம்மம் அல்லது கடவுள், அதிலிருந்து இந்த ஜகத் தோன்றியது. என்னால் 2 சொன்ன இல்லையா? ஜீவ ஜகத்து, ஈஸ்வர ஜகத். அதையும் பார்க்கலாம். அந்த கடவுளில் இறைவனிடமிருந்து இந்த ஜகத் தோன்றியது. இந்த ஜகத்தும் முழுமை, பூரணம், அளவற்றது. இந்த ஈஸ்வரனும் அளவற்றவர். எப்படி 2 வந்து கூட ஈஸ்வரன் முழுமையாக இருக்க முடியுது, ஜகத்து முழுமையாக இருக்கிறது? இந்த 2இல் ஒன்று சத்தியம், கயிறு போல் எப்பொழுதும் இருப்பது. தோன்றிய பாம்பு எப்படி கற்பனையில், அறியாமையினால், பிராந்தியினால், சரியான பிரமாணம் இல்லாதனால், வெளிச்சம் பத்தாததினால் பார்க்கப்பட்டு மறைந்து விடுகிறதோ, அதுபோல் இந்த ஜகத்தும் அறியாமையினால் அந்த சாட்சாத் இறைவனே ஜகத்தாக பார்க்கப்படுகிறது. எப்பொழுது அது இறைவன் என்று தெரிந்து கொண்டோமோ அப்பொழுது ஜகத்து மறைந்து விடுகிறது. இதைத்தான் மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதற் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே என்று திருமந்திரத்தில் திருமல்லர் எழுதியிருக்கிறார். அதனுடைய விளக்கத்தை இந்த கருத்தோடு நீங்கள் பாருங்கள். ஒரு உதாரணம், ஒரு யானை சிலை மரத்தால் செய்யப்பட்டது. மிக உயரமாக அந்த யானையினுடைய அளவுக்கு 10 அடி உயரத்துக்கு இருக்குது. தத்துரூபமாக அதனுடைய சுருக்கங்களும் கண் அமைப்பும் தந்தங்களும் எல்லாமே அந்த மரத்தில் செய்யப்பட்டு வர்ணம் பூசப்பட்டிருக்கிறது. ஒரு சிறு குழந்தை அதை பார்த்தவுடனே ஒரு முழு யானை இருப்பதை பார்க்கிறது. யானை முழுமதையாக இருக்கிறது. அது பார்க்கிறது, முழு யானையை பார்க்கிறது. பார்த்த உடனே அதுக்கு அச்சம் ஏற்பட்டு பயப்படுது. அதற்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் அந்த மர யானையை தொட்டு பார்த்து அது அசைவதில்லை, தந்தமோ காதோ அசைய மாட்டேங்குது, தட்டி காட்டுறார். அப்புறம் பார்க்கும் பொழுது இதுக்கு பானை என்ற பயம் போன உடனே அப்பா இது மரம் என்று அந்த குழந்தையை சொல்லுது. முதல்ல அந்த மரமாகிய அந்த மரத்தை யானை என்ற ஒரு எண்ணம் மறைத்தது.
அந்த குழந்தைக்கு யானைங்கிற எண்ணம் இருக்கும் வரை மரம் தோன்றவில்லை, யானை தான் தோன்றியது. மரம் என்ற எண்ணம் இதுக்குள்ளே வந்த பிறகு இப்பொழுது யானையை காணவில்லை. யானை கண் முன்னாடி தான் பார்த்துட்டு இருக்குது, ஆனால் பயம் இல்லை. அதுபோலத்தான் இந்த பார்முதற் பூதமாகிய அந்த பரமாத்மாவை, பரம் என்று சொல்லக்கூடிய அந்த பரமாத்மாவை இந்த பார்முதற் பூதம் என்று சொல்லக்கூடிய இந்த ஜகத்தானது மறைத்து கொண்டிருக்கிறது. பரத்தை மறைத்தது பார்முதற் பூதம். பார்முதல் பூதம்னா இந்த ஜகத்து, இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் பார்த்து கொண்டிருக்கும்போது பயத்தினால், அறிவின்மையினால், குழந்தை யானையை பார்த்தது போல நாம் இந்த ஜகத்தை பார்த்து பயந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் அது பரம் என்கின்ற ஒரு பொருள் தான் ஜகத்தாக தெரிந்து கொண்டிருக்கிறது. மரம் என்பது தான் யானையாக தெரிந்தது. அதுபோல பரம் என்ற கடவுள் தான் ஜகத்தாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உண்மை தெரிந்தவுடனே பரத்தில் மறைந்தது பார்முதற் பூதம். பரம் என்பது தெரிஞ்ச உடனே அது போய் மறைஞ்சு போச்சு. இந்த மரத்தில் எப்படி யானை போய் மறைஞ்சிச்சோ, யானை கண்முள் தெரிந்தும் கூட அது பயமில்லாமல் போனதால் மறைந்தது என்று தானே சொல்லணும். யானை இருக்கிறவருக்கு பயம் இருந்தது, இப்போ யானை இருக்குது பயம் இல்லையே. காரணம், யானை பயம் தரவில்லை, அங்கே மரம் என்கின்ற ஞானம் இருக்கிறது. அதுபோல இந்த பிரபஞ்சம் சாட்சாத் இறைவனே என்று கண்டுபிடித்த பிறகு இறைவன் தெரிகிறான், இந்த ஜகத் அவரில் மறைந்து விடுகிறது. இந்த ஜகத் அந்த பயமும் அதோடு சேர்ந்து மறைந்து விடுகிறது என்பதாக இந்த மந்திரம் சொல்லுகிறது. இதை இந்த திருமந்திரத்தில் இருக்கின்ற பாடலையும் வைத்து பாருங்கள், கயிறு பாம்பையும் எடுத்து பாருங்கள், ஜீவாத்மா பரமாத்மா என்பதை உபாதியை வைத்து பாருங்கள். ஈஸ்வரனுடைய உபாதியை கழட்டி விடுங்கள், ஜீவனுடைய உபாதியை கழட்டி விடுங்கள். இந்த உபாதியை நீங்கிய பிறகு அங்கே ரெண்டே இல்லை, இருப்பது ஒரே ஒரு ஆத்மாதான், பரம்பொருள் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். இவ்வாறு இந்த சாந்தி மந்திரத்தை நாம் விளக்கிக் கொண்டோம். பிரம்மம் தனது மாயா உபாதியால் பிரம்மமாக தெரியாமல் வேறாக அல்லது ஜகத்தாக தெரிகிறது, அது பூரணம். ஆத்மா அந்தக்கரண உபாதியினால் ஆத்மாவாக தெரியாமல் அகங்காரமாக தெரிகிறது என்று நாம் புரிந்து கொள்கிறோம். பூர்ணமத என்றால் காரண உபாதி, பூர்ணமிதம் என்றால் காரிய உபாதி. ஈஸ்வரன் காரணம், ஜீவன் அங்கிருந்து தோன்றிய ஒரு காரியம் ஜீவன். காரணமும் காரியமும் உபாதிகளே. உபாதிகளை நீக்கிவிட்டால் அங்கே வஸ்து பூரணமாக இருக்கும். பூரணமத என்பது காரண உபாதி, அது ஈஸ்வரன் படைத்தவன். பூர்ணமிதம் என்பது காரிய உபாதி, படைக்கப்பட்ட ஒரு ஜீவன். இவங்க ரெண்டு பேருமே உபாதி தான். இந்த காரண உபாதியும் காரிய உபாதியும் எடுத்துவிட்டால் உபாதி இருக்கின்ற இடம்னு சொன்னோம் இல்லையா, வஸ்து. அந்த வஸ்து, அதாவது என் மீது இந்த நகையெல்லாம் போடும்போது உபாதியை நீக்கிற பிறகு நான் வஸ்து நிற்கிறேன். அப்போ ஈஸ்வரன் என்கின்ற காரண உபாதியை அங்கிருந்து எடுத்துட்டோம்னா ஈஸ்வரன் ஆத்மாவாக நின்று கொண்டிருப்பார். ஜீவனுடைய காரிய உபாதியை எடுத்துவிட்டால் அங்கே ஆத்மா நின்று கொண்டிருக்கும். அங்கே ரெண்டு ஆத்மா இல்லை. இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள், ஆத்மாவிலிருந்து ஆத்மா தோன்றியது. ஆத்மாவிலிருந்து ஆத்மா தோன்றினாலும் ஆத்மாவே இருக்கிறது. அப்புறம் ஏன் தோன்றிச்சு மறைஞ்சிங்கிறீங்க? உபாதியைத்தான் தோன்றியது, மறைந்தது, தோன்றினாலும் என்றெல்லாம் சொல்லப்படுவது. இந்த உபாதி என்கிற வார்த்தையை நீக்கிவிட்டால் எப்பொழுதும் பூரணமான ஆத்மாவிலிருந்து பூரணமான ஜீவாத்மா தோன்றியது. தோன்றினாலும் ஆத்மா ஆத்மாவே இருக்கிறது. ஏனென்றால் இந்த பரமாத்மா ஜீவாத்மா என்பது உபாதியை வைத்து சொல்லக்கூடிய வேற்றுமைகள். இந்த கடல் அலை என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இதோடு இந்த மந்திரத்தின் பொருள் நிறைவடையும். பெரிய சமுத்திரத்தை, கடலை ஈஸ்வரன் வச்சுக்கோங்க. அதில் தோன்றி மறைகின்ற ஜீவன் எல்லாம், அலைகள் எல்லாம் ஜீவன் வச்சுக்கோங்க. இப்போது அலைகள் ரொம்ப சிறுசு, அது காலத்தால் கொஞ்ச நேரம்தான் இருந்து மறைஞ்சிடும். இடத்தாலும் பார்த்தா சின்னதாக இருக்குது, பொருளால் பார்த்தோம்னா குட்டியாக இருக்குது. இப்படி எல்லா விதத்திலும் பொருளாலும் இடத்தாலும் அளவுடையதாக. ஆனால் இந்த ஈஸ்வரனோ அளவற்றவனாக இருக்கிறான். இப்போ பார்க்கும் பொழுது கடல் என்கின்றதிலிருந்து இந்த அலைகள் தோன்றுச்சு. பூர்ணாத் பூர்ணம் உதைச்சியது. இங்கு தோன்றினாலும் இந்த கடல் வற்றவில்லை. ஆனால் இந்த ஜீவன் அளவற்றதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ அலைங்கிற வடிவத்தை விட்டுடு, கடலுங்கிற வடிவத்தை விட்டுடு. ரெண்டும் உபாதிகள். ரெண்டு எதனால் ஆகப்பட்டதுன்னு பாரு.
அது நீர் அல்லது தண்ணீர். அலையும் தண்ணீர், கடலும் தண்ணீர். தண்ணீராக கடலிலிருந்து தண்ணீராகி அலை தோன்றினாலும் தண்ணீர் எப்பொழுதும் தண்ணீராகவே இருக்கிறது. அதுதான் பூர்ணம். தோன்றியதும் மறைந்ததும் உபாதிகள் மட்டுமே. ஈஸ்வரன் என்பது கடல் என்கிற உபாதி, ஜீவன் என்பது அலை என்கிற உபாதி. கடல் அலை என்று நீக்கிவிட்டால் இரண்டுக்கும் ஆதார பொருள் எது என்று பார்த்தால் நீரைத்தான் நான் கடலாக பார்த்தேன், நீரைத்தான் அலையாக பார்க்கிறேன். ஆத்மாவைத்தான் நான் பரமாத்மாவை பார்க்கிறேன், ஆத்மாவைத்தான் நான் ஜீவாத்மாவை பார்க்கிறேன், ஆத்மாவைத்தான் உலகமாக பார்க்கிறேன். இங்கே ஆத்மா மட்டும் இருக்கிறது, மீதியெல்லாம் உபாதிகள் என்று புரிந்து கொள்வதற்காக இந்த மந்திரம் இங்கே சொல்லப்பட்டது. இவ்வாறு நாம் சாந்தி மந்திரத்தை நிறைவு செய்தோம். அடுத்து நாம் பிரகதாரண்ய உபனிஷத்தை துவங்கும் முன் நமக்கு சங்கரர் அவர்கள் கொடுத்த முன்னுரையை பார்த்துவிட்டு அடுத்த